யாருமே ஒண்ணுமே எழுதலையா? அந்த 5 பாயிண்ட்ஸ் அந்த 5 காம்போனன்ட்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேங்க ஐயா. பட் ஐ டோன்ட் நோ வெதர் தட் இஸ் பி த ரைட் ஒன். எந்த 5 காம்போனன்ட்ஸ்? பேஜ் 134ல பாத்தீங்கன்னா the first Paul visited the synagogues where he had opportunities to proclaim the gospel to diaspora Jews and Gentile sympathizers. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது மட்டும் மார்க் பண்ணிருக்கேங்க ஐயா. நான் இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதானே? எனக்கு பிடிபட மாட்டேங்குது. புரிஞ்சுதா? தட்ஸ் வாட் அதுதான் I have marked, but I'm not sure about that. நான் வந்து ஆர்டிகிளை பத்தியே கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க அந்த செக்ஷன் பை செக்ஷனா வாசிச்சு சபை வளர்ந்ததற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு ஆர்டிகிளையும் வாசிக்கணும், அதே நேரத்துல பைபிள் பேசேஜஸையும் வாசிக்கணும். வாசிச்சு எடுத்துட்டு வாங்க. அப்பதான் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ண முடியும், இந்த காலத்துக்கு அதை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். லே பீப்புளே சர்ச் பிளான் பண்ணாங்க, அது வந்து ஒரு பிரின்சிபிள். ஸோ லே பீப்புள் வந்து இன்வால்வ் பண்ணணும், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நிறைய காரியங்கள் பேசணும். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா தான் நான் கேட்கிறேன். தொடர்ச்சியா அப்போஸ்தலர்ல 13வது அதிகாரத்துக்கு பின்னாடி உள்ளது. ஏன்னா 13ஆவதுக்கு அப்புறம் எத்தனையோ ஊர்ல போய் ஊழியம் நடந்துகிட்டு இருக்குது. பிலிப்பில நடக்குது, தெசலோனிக்கால நடக்குது, ஏத்தன்ஸ்ல நடக்குது, கொரிந்துல நடக்குது, எஃபெசஸ்ல நடக்குது, ரோம் வரைக்கும் போகுது சுவிசேஷம். அதுல இருந்து என்ன காரணங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் எழுதிட்டு வர சொன்னது. ஐ மீன் நோட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ எதுவும் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. அதை வச்சுதான் நீங்க டிஸ்கஷன். லோக்கல் கல்ச்சரோட அந்த ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல 13 சாப்டர்ல. ஆக்ட்ஸ் 13ல இந்த லோக்கல் கல்ச்சரோட எந்த இதை வச்சு சொல்றீங்க எனக்கு சொல்லுங்களேன். நீங்கள் பிரசங்கிக்கிற கடவுளே நாங்களும், அதில் ஒரு வசனம் வரும்ல, அதில் 13 தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். அது நீங்க சொல்றது ஏத்தன்ஸ். ஏத்தன்ஸ் வந்து அப்போஸ்தலர் 18. ஆமா 18 தான் ஏத்தன்ஸ். அறியப்படாத தெய்வத்தை பத்தி சொல்றீங்களா? அதுவா? அதான் அது அது வந்து ஏத்தன்ஸ்ல 18ல வருதுன்னு. ஆமா சரி. அதுல என்ன கொள்கை? இந்த காலத்திற்கும் பயன்படுத்த வேண்டிய கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க. எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் எப்படி திங்க் பண்ணுவேன்னா, அதாவது நேம் கன்வர்ஷன், அதாவது நேம் கன்வர்ஷனோட
இந்த குணாதிசயங்கள் அப்படி எடுத்துக்கலாம். அது எப்படி எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு தெரியல. நேம் கன்வர்ஷனுக்கும் இன்னொன்னு என்ன சொல்றீங்க? நற்குணங்கள் நேம் கன்வர்ஷனை விட இந்த நற்குணங்கள் முக்கியம் அப்படின்னு. அத அந்த பேசேஜ்ல இருந்து எப்படி படிப்பீங்க நீங்க? அப்போஸ்தலர் 18ல ஏதென்ஸ்ல இருக்கிறதையும் இதையும் எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்கன்னு எனக்கு பிடிபட மாட்டீங்க. ஏன்னா அங்க ஒண்ணுமே நேம் கன்வர்ஷனும் ஆன மாதிரி தெரியாது. ஆக்சுவலா ஏதென்ஸ் தான் அவருக்கு ஒன்றும் பெரிய சக்சஸ் கொடுத்த இடமும் கிடையாது. ஒரு சிலர் தான் சேருவாங்க, ஒரு சிலர் பிறகு பார்ப்போம் வாப்பா அப்படின்றாங்க. சாரி, 18ல கொரிந்துக்கு போயிருவாரு, 17 தான் ஏதென்ஸ். 17 அப்போஸ்தலர் 17 தான் ஏதென்ஸ். அதுல கடைசியில பாத்தீங்கன்னா 17:34 சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிஷியு என்பவனும் தாமாரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். இதுல நேம் சேக் கன்வர்ஷன் எங்க வருதுன்னு எனக்கு தெரியலையே. Acts 19 to 28 certain points na எழுதிருக்கேன். Can I read it out? Yeah, please. Okay. Holding discussion with people and trying to convince them about the kingdom of God. Acts 19:8. Okay, so அதுல இன்னைக்கு நம்ம அத ஒரு பிரின்சிபிளா ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்லலாம்? அதுவே அப்படியே வருமா? ஹோல்டிங் டிஸ்கஷன்ஸ், is that a principle or a method? Holding discussion is a method, but convincing them can be a principle about the kingdom of God. Instead of fighting, arguing, convincing them with proper evidence about the kingdom of God. Other Acts 19 verses 8. Okay, very good. Where? Chasing the evil spirits, the power that God gives us. Acts 19 verses 11. Okay, power encounter ஒரு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுமே சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறப்போ அதுதான் சொல்லி அனுப்புவார். நீங்க உள்ள போன உடனே heal the sick, cast out demons, preach the kingdom of God. அவ்வளவுதான். So that's a very important point and that's a valid point also. Indian conversions 90% through power encounter. So அதனால that's a important principle. Power encounter நம்ம இது பண்ணணும். Very good. வேற? Third. Acts 20 verses 16 lose any time. Do not lose any time. Don't waste time while doing the preaching discussion. Okay. Time conscious இருக்கணும், அது principle. Acts 20:17 with all humanity and many teams I did my work as the Lord's servant during the hard times that came to me. Don't let yourself down during the hard times. Okay. Acts 20:20 I did not hold back anything that will be of any help to you. A promise. என்னது? அது புரியல எனக்கு. கடைசியா அது சொல்லுங்க. Acts 20:20 I did not hold back anything that will be of any help to you. That means we have to talk every word of God so that everything will be useful to them in any ways. When we are leaving them and going, when we are finishing our work and going to another place. Okay.
சோ நீங்க வந்து வசனங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிறீங்க. நான் என்ன ஐ மீன் தட்ஸ் a குட் வே. அனதர் வே கேன் பி இன்சிடென்ட்ஸ். சோ இப்ப பிலிப்பியில போய் சர்ச் பிளான் பண்றாரு, கொரிந்துல போய் சர்ச் பிளான் பண்றாரு, ஒவ்வொரு ஊரா போறாரு. நீங்க அதை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து என்ன படிக்கலாம், அதுவும் இம்பார்ட்டன்ட். சரி, அதுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்பி எடுத்துக்கிடுவோமே, பிலிப்பாய் சிட்டியில தான் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஏன்னா அதுதான் யூரோப்புடைய முதல் சிட்டி. யூரோப்புக்குள்ள பிலிப்பாயில தான் முதல்ல போய் பவுல் அப்போஸ்தலன் சர்ச் பிளான் பண்றாரு. சோ பிலிப்பாயில நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், அங்க எப்படி சர்ச் பிளான் பண்ணப்பட்டது அப்படின்னு. சோ அதுல இருந்து ஏதாவது கொள்கைகள் எடுக்கணும் அப்படின்னா என்ன எடுக்கலாம்? நீங்க சொன்ன அது அந்த டைம் கான்சியன்ஸோட கூட நீங்க அதை கனெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலா பிலிப்பாயில நடந்த சம்பவத்தை பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா தான் உண்டு, இல்லாட்டி அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்க. அது நான் மார்க் பண்ணலையா, சாரி. ஐ அம் ட்ரைங் டு கோரிலேட். நீங்க சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா மத்தவங்க தான் சொல்லணும், மத்தவங்க தான் சொல்லணும். நான் ஒரு பாயிண்ட் வந்து ஆக்ட்ஸ் 14ல வந்து ஒரு அந்த இன்சிடென்ட், லைக் அவங்க அந்த பாலையும் அந்த பர்னபாவையும் அவங்க வந்து அவங்களையே ஐடலா மாத்தி அவங்க வர்ஷிப் பண்ண வைக்க ட்ரை பண்ற அந்த சிச்சுவேஷன்ல வந்து அவங்க அந்த 14-15ல மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களை மாதிரி பொல்லாத பாடுள்ள மனிதர்கள் தானேன்னு சொல்லி காடுக்கு தான் அந்த க்ளோரி அண்ட் ஆனர் கொடுக்கணுங்கிறத ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கரண்ட் டே சினாரியோஸ்லாம் நிறைய வந்து அந்த லீடர்ஸே வர்ஷிப் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. திரும்ப எதுக்காக அந்த இனிஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சோ, அதாவது டைரக்டாவே எல்லா மனுஷங்களும் காட் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருந்து அந்த பீப்புள் இப்ப மறுபடியும் மீடியேட்டர்ஸா ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸுக்கு அது லீட் பண்ணுது. ஓகே, so giving glory to God at the end of the day, என்ன செய்தாலும் அதை வந்து ஆண்டவருக்கு நாம் குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சிடென்ட்ல இருந்து சொல்றீங்க. ஓகே, ஆனா எனக்கு இருக்கிற டவுட்டு, பாலுக்கும் பர்னபாஸுக்கும் பலி இட்டாங்களா இல்லையா? பலி இட்டுட்டாங்க. எதை வச்சு சொல்றீங்க ஆலன்? அத பார்த்ததுனாலதான் அவங்க தனித்தானே அவங்க அழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருப்பாங்கன்றது தோணுது. அந்த பலியிட்ட சீன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஓகே இவங்க நம்மளையே கடவுளா மாத்திட்டாங்கன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்திருக்கும். பைபிள்ல இருக்குங்க. 18வது வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 18வது வசனம். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது, தடுப்பது எப்படி இருந்தது? அரிதா இருந்தது. அரிதா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? தடுக்க முடியலங்கிறத சுத்தி சுத்தி சொல்றாரு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. Acts 14.
Okay, even with these words, they scarcely restrained the crowds from offering sacrifice to them. சரி, giving glory to God. வேற என்ன படிக்கலாம் இந்த சம்பவத்துல? நல்ல சம்பவத்தை கோட் பண்ணி இருக்கிறாங்க அப்போஸ்தலர் 14வது அதிகாரம். இது வந்து ஆக்சுவலா லீஸ்திராவுல நடக்கிற சம்பவம் அப்படிதானே? ஆமா, 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா லீஸ்திராவுல இருக்கிற ஒரு சம்பவம். ஆக்சுவலா பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிற ஒருத்தனை சுகப்படுத்தினதுக்குனாலதான் இவ்வளவு செலிப்ரேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்சிடென்ட்ல இருந்து சர்ச் குரோத்துக்கு, சபை வளர்ச்சிக்கு வேற என்ன காரணம் கண்டுபிடிக்கலாம்? எல்லாம் இங்க ஆன் பண்ணி வச்சுட்டு சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போயிட்டீங்களா? ஐயா, அந்த 9th பாயிண்ட், அந்த 14th அதிகாரம் 9th பாயிண்ட், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ இருந்து கால் ஒன்று நிமிர்ந்தது என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஸோ அவனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் இதுவா இருந்திருக்கலாம்ல. யாருக்கு? அந்த சபை வளர்ச்சிக்கு. ஒரு அவன் சப்பானியா இருந்தான், அவனுக்குள்ளேயே ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. அத பவுல் அறிஞ்சு இப்படி ஒரு காரியம், அவனுக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்குது. சோ நம்மளுக்கும் அந்த ஃபெய்த் இருந்தா நம்மளுக்கும் ஆண்டவர் நிறைய விஷயங்கள் செய்வாரு. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசனா இருந்திருக்கலாம்ல. ஓகே, சர்ச் பிளான்டிங்க்கு அந்த, அதாவது உங்களுடைய ஹியரர்ஸ் உடைய ஃபெய்த்தும் இம்பார்ட்டன்ட். நம்ம யார்கிட்ட போய் ஊழியம் செய்வதற்கு டார்கெட் பண்றோமோ அந்த டார்கெட் குரூப்பினுடைய ஃபெய்த்தும் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது அதைத்தான் சர்ச் growth டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பீப்புள் ஹூ ஆர் ரிசப்டிவ், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற, தயாராக இருக்கிற மக்கள்கிட்ட தான் ஊழியம் செய்யணும். அத வந்து ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் வந்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவரிடத்திலே இருக்கிறது அப்படின்னா he was receptive. அதனால ஆண்டவரை பத்தி சொல்லி ஹீல் பண்றாரு. ஸோ தட்ஸ் an important point. அதாவது நம்முடைய ஆடியன்ஸை வந்து we have to understand, அல்லது whether they are receptive, whether they have that faith or not அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். That's a good point. ஃபெய்த் வந்து ஆல்வேஸ் லீட்ஸ். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து நாசரேத்துல அவரால் அதிகமான அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்று அப்படின்னு இருக்கும். காரணம் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்னபிலிட்டி, அவருடைய இயலாமையினால அல்ல. இட்ஸ் பிகாஸ் தே டிட்ன்ட் பிலீவ், அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவரால் நிறைய செய்ய முடியல அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபெய்த் இஸ் அ important factor for church growth or church planting. Okay, very good. வேற இந்த இன்சிடென்ட்ல வேற என்ன படிக்கலாம்? சில நேரங்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதன் மூலம் கூட அந்த சுவிசேஷம் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ரீச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில நேரம் இல்ல, பல நேரம். இந்தியாவில் அதான் சொன்னேன், 90% மனமாற்றம் வந்து எதன் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்னா இது போன்ற ஒரு பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், அது மூலமா தான் சபைகள் நாட்டப்படுவதற்கு இந்தியாவில் அட்லீஸ்ட் நாட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஸோ அதனால அது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். சபை வளர்ச்சிக்கு, சபை நாட்டுவதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும், அல்லது அதைத்தான் பவர் என்கவுண்டர்ஸ்னு சொல்லுவோம்.
ஒரு மிகப்பெரிய வல்லமையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. அதை வந்து நிச்சயமா அது வந்து சபை வளர்ச்சிக்கு உதவும். ஓகே, வேற சாட்சிகள் சொல்லும்போது அதுக்கு அதுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஓன் நம்ம சாட்சியாக இருக்கும்போது நம்மளோட ஓன் சர்க்கிள் பீப்புள் வந்து ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதுல இருந்து எடுக்கிறீங்க, இந்த பேசேஜ்? இல்லை, இவன் இந்த அதே பேசேஜ் தான். அதே பேசேஜ் வந்து ஸோ இவன் உள்ளே போய் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ இதுல இன்னொரு மெயினான ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்க என்னதான் சொன்னாலும் வாட் தே பர்சீவ்ட், அவங்க என்ன பர்சீவ் பண்றாங்க? இவங்க செய்யறாங்க, அற்புதம் நடக்குது. அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் உடனே என்ன நடக்குது? 11வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்கள். பேரு கொடுக்குறான். பர்னபாவை ஜூபிட்டருங்கிறான், பால வந்து மெர்க்குரிங்கிறான். சோ இந்த இதுல இருந்து நம்ம என்ன படிக்கலாம்? பெர்ஸ்பெக்டிவ், அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க புரிஞ்சுக்கிற போது அது டிஃப்ரெண்டா போய் சேரும்ல. So what அந்த is the இடத்துல principle? அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னா பிடிபடல எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. சொல்லுங்க அலன். அவர்களுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி சொல்றது எனக்கு அது சென்டென்ஸ் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. இல்ல, அவங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்களோ அதற்கேற்ற மாதிரி மெசேஜ் பண்ணும்போது அது இன்னும் அந்த சர்ச் growth இம்பார்ட்டண்டா இருந்திருக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, கம்யூனிகேஷன்ல மீனிங் இஸ் இன் த ஹியரர். கேட்கிறவர் தான் மீனிங் எடுக்கிறார். நீங்க ஒரு மீனிங்ல சொல்லுவீங்க, பட் ஹியரர் வந்து இன்னொரு மீனிங்ல எடுத்துட்டு போயிடுவார். இவங்க வந்து இவர் ஒன்னும் பெருசா பேசின மாதிரி எல்லாம் தெரியும். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க, சுகப்படுத்துறாங்க. ஆனா அவங்க வேர்ல்ட் வியூ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதம் செய்யணும்னா கடவுள் வந்து ரூபம் எடுத்து அவதாரம் எடுத்து வந்தவங்களாதான் இருக்கணும் அப்படின்னு மெயின் பாயிண்ட விட்டுட்டு இவங்க மேலதான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு இடத்துல நீங்க ஊழியம் செய்கிற பொழுது அந்த மக்களுடைய கலாச்சார பின்னணி, அவர்களுடைய வேர்ல்ட் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம சரியா ஸ்டடி பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நான் என்ன நினைப்பேன்னா, இதெல்லாம் இங்க இவ்வளவு குளறுபடி நடந்ததுனாலதான் பவுலப்போஸ்தலன் வந்து 17வது அதிகாரத்துல அத்தேனே பட்டணத்துல ஊழியம் செய்ய போகிறப்போ அங்க இருக்கிற கலாச்சாரத்தை எல்லாம் பயங்கரமா படிச்சு அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசன்ட் பண்ணுவார். ஒருவேளை இந்த பவுலப்போஸ்தலன் கொஞ்சம் இவங்களுடைய கல்ச்சர், இவங்களுடைய ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் படிச்சிருந்தாரு அப்படின்னா இதுல கூட ஏதாவது கனெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். எப்பா, நான் ஜூபிட்டர் கிடையாது, நான் மெர்க்குரி கிடையாது, நாங்க சாதாரண ஆளுப்பா அப்படின்னு வேற அவங்களுடைய ரிலீஜியஸ் புக்ஸ்ல இருக்கிற அல்லது ரிலீஜியஸ் மித்தாலஜில இருக்கிற சில கதைகளையே சொல்லி கூட கனெக்ட் பண்ணி இருந்திருக்கோம். ஆனா அது ஏன் இதெல்லாம் நடக்கலன்னு தெரியல. ஆனா இதுக்கு அற்குறம் நடக்கிற அத்தேனே பட்டணத்துல வந்து அவரு அதை பயங்கரமா பண்றாரு. ஸ்டடி பண்ணி தம்பு அண்ணன் சொன்ன மாதிரி அறியப்படாத தேவனைத்தான் நான் இந்த அறிவிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றாரு.
ஸோ அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சபை நாட்டுவதற்கும் சபை வளர்ச்சிக்கும் அந்த மக்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பின்னணி, அவங்களுடைய புரிந்து கொள்ளுகிற தன்மை, இதையெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வெரி குட், வெரி குட் ஆலன். வேற வேற ஏதாவது சம்பவங்களுக்கு போகுமே? எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை நான் சொல்றேன். சொல்லுங்க. 18th அப்போ 18th 26வது வசனம். அப்போலோ வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. அத பிரிஸ்கில்லாவும் அகிலாவும் கேட்டுட்டு சம் பாயிண்ட் அவர் மிஸ் பண்ணிருப்பாரு. அத இவங்க வந்து அவங்களுக்கு கரெக்ட் பண்ணும்போது அப்போலோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருல, அந்த லேர்னிங் ஒரு எண்ணம் இருக்குதுல்ல, அதுவும் ஒரு வகையில ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கலாம் சர்ச் குரோத்துக்கு. ஒருத்தவங்க கத்துக்கிறதுக்கு, இந்த சபை மக்களுக்கு நம்ம சொல்லும் போது இவங்க நிறைய புரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் கத்துக்கிற ஆர்வமா இருக்கும்போது we will be able to teach more, right? அது ஒரு பாயிண்டா இருக்கும். சூப்பர். அதாவது ஒரு நேச்சுரல் லீடர் வந்து அப்பல்லோ வந்து ஒரு பயங்கர ஆரேட்டர்னு சொல்றாங்க. மிக திறமையாக பேசக்கூடிய ஒரு ஆரேட்டர். அந்த அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவருடைய ஃபெய்த்ல ஒரு சின்ன கேப்ஸ் இருக்குது, சரியா? அந்த கேப்ஸ் ஃபில் பண்றதுக்கு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வந்து ட்ரை பண்றப்போ அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி லேர்னிங் ஸ்பிரிட்டோட அதை எடுத்துக்கொள்கிறார். சரி, இது நீங்க அப்பல்லோ பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க என்ன பண்ணாங்க? They were ready to teach and ready, they were understanding that point. கிளியரா அவரை நோட்டீஸ் பண்றாங்க. ஓகே, அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது ரொம்ப டெக்ஸ்ட்ல வந்து ரொம்ப கிளியரா இல்ல, பட் அந்த அவனை சேர்த்து கொண்டு அப்படிங்கிறத நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னா, the correction process, அது வந்து was it happening in public or private? I think it might be private. அவனை தனியா சொல்லியிருக்காங்க. So see, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. Acts 18:26. He began to speak boldly in the synagogue, but when Priscilla and Aquila heard him, they took him aside. And explained the way of God to him more accurately. So இங்க வந்து நீங்க ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு நேச்சுரல் லீடரை வந்து நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவும் பயங்கர சென்சிபிளா என்ன செய்யறாங்க அப்படின்னா, தனியாக அழைத்து கொண்டு போய் நீ பண்றது இதெல்லாம் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும்பா அப்படின்னு கரெக்ட் பண்றாங்க. கரெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அ வெரி பிரைவேட், ரொம்ப ஆர்கானிக் ஒரு செட்டிங்ல, ரிலேஷன்ஷிப்ல நடக்குது. மீன்வைல் அப்பல்லோவும் பயங்கர மெக்னானிமஸா இருக்கிறார். அவரும் கரெக்ஷனை வந்து ஏத்துக்கிறார். ஏன்னா ஈஸியா அவர் கேட்டிருக்கலாம், நீ யாரா அக்கிலா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? நான் வந்து இங்க பேசுனா மக்கள் கேட்பாங்க, எனக்கு ஒரு குரூப் இருக்குது, நீ என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்படிலாம் அவர் வந்து கேட்கல. ரொம்ப மெக்னானிமஸா நீங்க சொல்றது சரிதான், ஐ வில் அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அது மாத்திரம் இல்ல, அவன் அப்பல்லோ அடுத்து அக்காயா போகணும் அப்படிங்கிறப்போ அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாம் எழுதி அனுப்பி வைப்பாங்க. அவன் அங்க போய் ரொம்ப பைபிளை வந்து வேத வசனங்களை பேசுவதனால விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான் அப்படின்னு அப்பல்லோவை பத்தி முடியும். சரிதானா? சோ அதனால இந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு நடக்குதா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். மென்டரிங் பண்றவங்களும் தனியா கரெக்ஷனை போய் பண்றாங்களா? பப்ளிக்ல வச்சு அவனை அசிங்கப்படுத்தாம, அவமானப்படுத்தாம எவ்வளவு தூரம் நம்ம வந்து நாசுக்கா அவனை கரெக்ட் பண்றோமா? கரெக்ட் பண்ணப்படுகிற ஆளும் மெக்னானிமஸா இருக்கிறாங்களா? இந்த ரெண்டும் வந்து
ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப், பட் வெரி வெரி வைட்டல் ஃபார் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இன்னைக்கு வந்து இதுல ரெண்டு பக்கமும் ஏதாவது சிக்கல் இருக்கதான் செய்யுது. என்ன நான் சொல்றது சரியா ஆலன்? உங்க பாயிண்ட் கன்வே பண்றேன்னா? கரெக்ட், பட் they were not pointing out his mistake also. அவனுக்கு நீ இது பண்ணது தப்புன்னு சொல்லி காட்டாம அவனை திருத்த ட்ரை பண்றது இம்பார்ட்டன்ட். திருத்த ட்ரை பண்ணலாங்கிறீங்களா? அவனுக்கு நம்ம அவனை தனியா கூட்டிட்டு போய் நீ பண்ணது தப்புன்னு சொல்லாம நீ இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றது that is a valid point. சோ ஒரு மாதிரி பாசிட்டிவா இது பண்றது, நாட் கிரிட்டிக்கலா போட்டு அவனை அடிச்சு இது பண்ணாம. சோ இது வந்து ரெண்டு பக்கமும் வேணும். இவரும் மெக்னானிமஸா இருக்கிறாரு, அப்பல்லோஸும். இவங்களும் ரொம்ப மெச்சூர்டா வந்து பிஹேவ் பண்றாங்க. சோ இந்த மெச்சூரிட்டி அண்ட் மெக்னானிமிட்டி இந்த ரெண்டும் இருக்கிற இடத்துல வந்து நிச்சயமாக ஒரு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் நடக்கிறது. சூப்பர், நல்ல பாயிண்ட் ஆலன். குட். வேற யாரும் வச்சிருக்கீங்களா? ஐயா அந்த 14th சாப்டர்ல 13th சாப்டர்ல வந்து அந்தியோகியா பட்டணத்துல சபையிலேயே தலைவர்கள் உருவாக்கினார்கள்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். சோ ஒரு சபைக்கு அவங்க போகும்போது அந்த இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட் சர்ச் பிளான்டிங் பண்ண முன்னாடி 14th சாப்டர் 21st வேர்சஸ்ல அந்த இடத்துல போய் ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அடுத்து அந்த பட்டணத்துல அவர்கள் வந்து அந்த சர்ச்சை நிர்வகிக்கிறதுக்கு ஒருவேளை ஒரு வருஷம் 1 or 2 years அங்க இருந்து அந்த சர்ச் பிளான்ட் பண்ண பிறகு திருப்பி அவங்க வந்து அந்த இடத்துல மூப்பர்களை ஏற்படுத்திட்டு அந்த இடத்தை விட்டு அடுத்த ஊர்களுக்கு அவங்க கடந்து போயிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு சபையும் அவங்க நிர்வகிக்க அந்த அடுத்து அதே இடத்துல அவங்க அதுல கண்டினியூ பண்ணாம அடுத்த இதுக்கு கடந்து போறாங்க. ஆனாலும் அந்த சபைகளை அப்படியே விட்டாம திருப்பி வந்து அதை விசிட் பண்ணி அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. சோ இது ஒரு சர்ச் குரோத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வெரி குட். நல்ல ஒரு பாயிண்ட் கொண்டு வந்திருக்கிறீங்க. பட் நான் என்ன கேக்குறேன்னா, இத வந்து இன்னைக்கு நம்ம இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன கொள்கை இதுல இருந்து படிக்கிற கொள்கை? இப்போ ஒவ்வொரு இடத்துல சர்ச்சை பிளான்ட் பண்ணிட்டு நான் தான் இதுல தலைவர், நான் தான் இதை ஃபவுண்ட் பண்ணேன்னு அங்கேயே உட்கார்ந்து இருக்காம சோ அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் நம்ம அங்க வந்து லோக்கல் லீடர்ஸா ஃபார்ம் பண்ணி அவங்கள உருவாக்கி அதுல விட்டுட்டு அடுத்து நமக்கு இன்னும் அடுத்த வேலை இன்னும் காஸ்பல் ப்ரொக்ளமேஷன் எந்த இடத்துல கர்த்தர் ஏவுறாரோ அந்த இடத்துக்கு நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். வெரி குட். சோ அதத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பாஸ்டலிக் கிஃப்ட்ம்பாங்க. அப்பாஸ்டலிக் கிஃப்ட் இருக்கிறவங்க வந்து சபைகளை நாட்டி லோக்கல் லீடர்ஸை டெவலப் பண்ணி அவங்க கையில கொடுத்துட்டு வேறு இடத்திற்கு செல்லுகிறவர்கள் தான் அப்பாஸ்டலிக் கிஃப்ட் இருக்கிறவங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து நீங்க சொன்னது வந்து சில காலம் அங்கே தங்கியிருந்து தலைவர்களை உருவாக்கி அவங்க கையில கொடுத்துட்டு போறாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா நீங்க பயன்படுத்தின ஒரு வார்த்தையை மட்டும் எனக்கு கொஞ்சம் நீங்க விளக்குங்க. சபையை நிர்வகிக்க அப்படின்னு சொன்னீங்க. வாட் டு யூ மீன்? எல்லா விதத்திலும் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நிர்வகிக்க எல்லா விதத்திலும்னா சரி, இப்படி கேக்குறேனே இருங்க, இப்படி கேக்குறேன். இப்படி கேட்டா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இப்ப வந்து பவுல் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். பவுல் வந்து ஒரு சர்ச் பிளான் பண்ணிட்டார். பிளான் பண்ணி அங்க மூப்பர்களை போட்டாச்சு. போட்டுட்டு அவர் போயிட்டார். அவரு அடுத்த ஊருக்கு போயிட்டார். சரியா? அந்த சர்ச்சை ரன் பண்ணது யாரு? அந்த மூப்பர்கள். மூப்பர்கள், மூப்பர் இல்ல,
இட்ஸ் நாட் சிங்குலர், இட் இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல். சோ அதனால எப்பயுமே ஒரு டீம் ஆஃப் லீடர்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. டீம் ஆஃப் லீடர்ஸ் தான் வந்து ரன் பண்றாங்க. விச் மீன்ஸ் நீங்க வந்து இந்த பாஸ்டர்ங்கிற வார்த்தையே ஃபர்ஸ்ட் செஞ்சுரி எண்ட்ல தான் வருது. தீமோத்தேயுவுக்கு கடைசியா எழுதுறப்பதான் பாஸ்டர்ங்கிற வேர்டு வருது. வேர்டு வந்தாலுமே சேம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்தீங்க அப்படின்னா மூப்பர் என்னெல்லாம் பண்ணாரோ அததான் பாஸ்டரும் பண்ணார். இன்னைக்கு வந்து நம்ம மூப்பருங்கிறத வந்து செதைச்சு வச்சிருக்கிறோம். மூப்பருங்கிற வார்த்தைய இன்னைக்கு மூப்பர்னா யாரு? பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ், காணிக்கன்றவங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். அவருக்கு ஒரு ஜெபம் பண்ண தெரியாது, அவருக்கு வந்து ஒரு ஒரு இது ஒரு 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 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட், அதுல வந்து இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி பாஸ்டர் ஒரு மூப்பர் வந்து எடுத்து செய்வாரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சத்தியமா முடியாது. ஆனா அந்த காலத்துல மூப்பர்கள் தான் வந்து ஃபுல்லா ரன் பண்ணாங்க. மூப்பர்கள் தான் அதுக்காக தான் அவர் வந்து மூப்பர்களை வந்து நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அதனால நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஸோ லோக்கல் சர்ச் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்து நடக்கணும். அதுவும் நம்ம நீங்க எல்லாருமே ஐஎம்எஸ் சப்போர்ட்டர்ஸ், ஐஎம்எஸ் மாதிரி இருக்கிற பேரா சர்ச் மிஷன் ஏஜென்சில வந்து இவங்க சர்ச் பிளான் பண்ணிட்டு லோக்கல் லீடர்ஷிப் கையில எவ்வளவு தூரம் சீக்கிரம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி இது பண்றாங்களோ அவ்வளோ சீக்கிரமா அந்த சபைகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இல்ல தமிழாள்களே தான் இன்னும் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா லோக்கல் சர்ச் லீடர்ஸை வந்து அமுக்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு ஆயிரும். ஸோ அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லோக்கல் சர்ச் லீடர்ஷிப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, நீங்க அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல மிலேத்து அப்படிங்கிற இடத்துல 17வது வசனத்துல மிலேத்துல வந்து பவுல் அப்போஸ்தலன் இருப்பாரு. அங்கே இருந்து எபேசு பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அங்க இருக்கிற யார வரவழைக்கிறாரு? அங்க இருக்கிற மூப்பர்களை வரவழைப்பார். சரிதானா? மூப்பர்களை வரவழைக்கிற பொழுது அவங்ககிட்ட பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன பேசுறாரு அப்படின்னா 28வது வசனம், அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 3 வார்த்தை வந்துருச்சு. வந்ததெல்லாம் மூப்பர்கள், ஆனா மேய்ப்பன்கிறாரு, கண்காணிங்கிறாரு. கண்காணினா பிஷப்னு அர்த்தம், மேய்ப்பன்னா ஷெப்பர்ட் அல்லது பாஸ்டர்னு அர்த்தம். மூப்பர்னு என்னையா 3 வார்த்தையும் போட்டு வளர்த்துறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து இப்படி கம்பார்ட்மெண்டா இல்ல, நான் மூப்பர், நீ மேய்ப்பன், நீ கண்காணி அப்படின்லாம். இட் வாஸ் நாட் அ பொசிஷன், இட் வாஸ் மோர் ஆஃப் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால அவங்க வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா டைகாட்டமைஸ் பண்ணி வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸா மாத்தி இந்த கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் தான் மூப்பரு, அதுக்கப்புறம் கண்காணி, அப்படிலாம் பிரிக்கல. எல்லாமே ஒரு மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஓவர்லாப் ஆயிட்டே இருந்துச்சு. இதுலயே பாருங்களேன் 3 வார்த்தையும் வந்துருச்சு. மூப்பர்களை வரவழைக்கிறான், ஆனா அவங்ககிட்ட பேசுறப்போ சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாக வைத்திருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? அதனால நீங்க வந்து மந்தையை தப்ப விடாதபடிக்கு கொடினான ஓய்வு நாய்கள் வரும், அதனால ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. சோ அதனால
இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லோக்கல் லீடர்ஷிப். அதை நம்ம மிஷன் ஏஜென்சிஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது இட்ஸ் a very big question. But thank you, that was an excellent point, excellent principle that we need to follow. So நிர்வகிக்கிறது அப்படிங்கறத வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலுக்கு நம்ம இன்னைக்கு மாத்தி வச்சிட்டோம். அதுதான் நம்ம செஞ்ச பெரிய தப்பு. ஐ மீன் ஹிஸ்டாரிக்கலி. குட். வேற யாராவது எதுவும் எழுதி இருக்கீங்களா? ஓகே. இனிஷியல் ஃபேஸ்ல எந்த சர்ச் சென்ட்ரல் ரோலா பிளே பண்ணுச்சு அப்போஸ்தலர் முதல் few chaptersல? அந்தியோகியா, எருசலேம். So it's a kind of hub model பால் உருவாக்கிட்டே இருப்பார். எருசலேம் first few chapters it plays a key role. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 11க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆலன் சொன்ன மாதிரி அந்தியோகியா ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ண ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் ஆன்டியோக் ட்ரெடிஷன் கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு வந்துச்சும்பாங்க. ஃபர்ஸ்ட் 300 years டாமினேட் பண்ணது இட் இஸ் தி ஆன்டியோக் ட்ரெடிஷன். அந்த அந்தியோகியாவுடைய பண்பாடு பாரம்பரியம் 300 ஆண்டுகளுக்கு பல சபைகளுக்கு கடத்தப்பட்டது. ஸோ ஆன்டியோக் பிளேட் அ வெரி கீ ரோல். ஜெருசலம்ல இருந்து ஆன்டியோக்கு மூவ் ஆகுது. சரி, அதுக்கப்புறம் ஆன்டியோக்கு அப்புறம் 2 மேஜர் சர்ச்சஸ் பிளே பண்ணுது. ஒண்ணு என்னது? வெரி குட். எஃபெசஸ் ஒரு ஹப்பா மாறும். அந்த ஆர்டிகிள்ல பாத்தீங்கன்னா ஒரு படம் வரைஞ்சிருப்பாரு. எஃபெசஸ் போட்டு சுத்தி இருந்த சபைகள் எல்லாம் ஊர்கள் எல்லாம் படம் வரைஞ்சிருப்பாரு. அந்த படத்தை பாத்தீங்களா? ஓகே. சாரி, இல்லங்க, கண்டினியூ. ஓகே. So Ephesus played a very key role as a hub. நெட்வொர்க் பண்றாரு பால். இதெல்லாம் நோடு மாதிரி வைக்கிறாரு. இது ஹப் மாதிரி மாறுது. சோ இங்க லெட்டர் எழுதினார்னா அது எல்லா சபைகளுக்கும் போகுது. வேற சபைகளுக்கு எழுதுற லெட்டர் இங்க வருது. அதனாலதான் திரும்ப திரும்ப எழுதுவார் சில இடங்கள்ல, நான் இந்த லெட்டரை நீங்க படிச்சுட்டு வேறு சபைகளுக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ தெர் வாஸ் அ இன்டராக்ஷன், ஒரு நெட்வொர்க்கிங் இருந்துகிட்டே இருந்தது. ஓகே. ஸோ ஜெருசலம் ஒரு மேஜர் ஹப்பா இருந்தது. பிறகு ஆன்டியோக் மேஜர் ஹப்பா இருந்தது. அதுக்கப்புறம் எஃபெசஸ் became a major hub. And finally என்னது வருது? கொரிந்த். இல்ல, கொரிந்த் ஹப்பா வராது. மக்கதோனியா, மாசிடோனியா ஒரு ஏரியா, இட்ஸ் நாட் a சிட்டி. மாசிடோனியா கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. கடைசியில எங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு? ரோம் ஒரு ஹப்பா மாறுது கடைசியில. ரோம சுற்றி இருக்கிற பல பகுதிகளுக்கு சுவிசேஷம் பரவுது. சோ சபை வளர்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 ஹப்ஸ், ஹப்புக்கு தமிழ்ல எனக்கு என்னன்னு தெரியல, அது இட் பிளேஸ் அ வெரி கீ ரோல். ஜெருசலம், அதுக்கப்புறம் ஆன்டியோக், அதுக்கப்புறம் எஃபெசஸ், அதுக்கப்புறம் ரோம். இந்த 4ம் ரொம்ப முக்கியமான சபை வளர்ச்சிக்கென்ற ஒரு மிக முக்கியமான பங்கை அது வகித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, அதுல போன தடவை நான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணேனான்னு உங்களுக்கு தெரியல. ராட்னி ஸ்டார்க் எழுதின அந்த புக்கு ரைஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ஒரு புக் உண்டு. ஆலன் அத இதுல போட்டீங்களோ பிடிஎஃப்? அந்த புக்கையும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். எப்படி கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்தது அப்படின்னு சொல்லி.
இதுல வந்து ரொம்ப முக்கியமானது அந்த கட்டுரையினுடைய கடைசிக்கு வாங்க. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பர்ஷன்லாம் எழுதியிருப்பாரு, எங்கெல்லாம் டிஸ்பர்ஸ் ஆனாங்க, பேதுருடைய லெட்டர்ஸை பத்தி எழுதியிருப்பாரு. எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டு கடைசி பேராகிராஃப்ல ராட்னி ஸ்டார்க் வந்து ஒரு கமெண்டோட முடிப்பாரு. அந்த கமெண்ட்டை யாராவது வாசிங்களேன், அதோட இன்னைக்கு முடிக்க போறோம். சந்தை பகுதிகளில் அற்புதங்கள் நடைபெற்றதாலோ, கான்ஸ்டன்டைன் இட்ட கட்டளையினாலோ அல்லது இரத்த சாட்சியாக மறித்த மிஷனரிகளினாலோ கிறிஸ்தவம் வரவில்லை. கிறிஸ்தவம் வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் பிலினி சொன்னது போல கிறிஸ்தவம் ஒரு தொற்று நோயை போன்று செயல்பட்டது. அதாவது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவியது. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அருகாமையில் வசித்தவர்களுக்கு நற்செய்தி அறிவித்ததன் மூலமாக கிறிஸ்தவம் தேவனுடைய சித்தத்தினால் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. இதுதாங்க சம்மரி. என்ன சொல்றாரு அப்படின்னா, அது எல்லாம் பிளே பண்ணுச்சு. மார்க்கெட் பிளேஸ்ல நடந்த மிகப்பெரிய மிரக்கிள்ஸ், எஸ், இட் பிளேட் அ இம்பார்ட்டன்ட் பார்ட். ரெண்டாவது வந்து மார்டையர்ஸ். எப்பா, இந்த செய்திக்காக ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையே கொடுக்குறான் அப்படின்னா அந்த செய்தியை நம்பணுமா வேண்டாமா? நம்பணும். ஸோ அதனால அது ஒரு பிளே ரோல் பண்ணுச்சு. மூணாவது என்ன சொல்றாரு? மார்டையர், மார்க்கெட் பிளேஸ். தொற்று நோய். இல்ல, அது கடைசி. முதல்ல சொல்றது பெருத்த அற்புதங்கள் நடைபெற்றதாலோ, கான்ஸ்டன்டைன் இட்ட கான்ஸ்டன்டைன். ஓகே, கான்ஸ்டன்டைன் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வரலாறு என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்டைன் வந்து போருக்கு போறப்போ சிலுவையை பார்த்தாரு. அதனால அவர் வந்து கிறிஸ்தவ மாறினாரு. மாறி கிறிஸ்தவத்தை வந்து ஸ்டேட் ரிலிஜனா அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு நம்ம படிச்சது. ஆனா ராட்னி ஸ்டார்க் புக்கை வாசிங்க அப்படின்னா அவர் கவுண்டர் பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இங்க வந்து மக்கள் திமுன்னு கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி மாறிக்கொண்டு இருக்கிற பொழுது தன்னுடைய அரசியல் பவரை, பொலிட்டிக்கல் பவரை காப்பாற்றி கொள்வதற்காக இவனும் மாறினான். இதுதான் ராட்னி ஸ்டார்க். அதாவது கான்ஸ்டன்டைன் சொல்லி இவங்க மாறல, இவங்கெல்லாம் மாறினதுனால கான்ஸ்டன்டைன் வந்து அக்செப்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவார். சரி, இப்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இந்தியா வந்து திடீர்னு 75% கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்கன்னு வச்சுக்கணும். 75% மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னா நம்ம மோடி என்ன செய்வாரு? ஏன்னா மக்கள் அதிகமா இதுலதானே இருக்கு. அவ்வளவுதான். அவனுக்கு பொலிட்டிக்கல் பவர் வேணும். பொலிட்டிக்கல் பவரை காப்பாத்திக்கிறதுக்கு he will change. அதுதான் கான்ஸ்டன்டைன்ல நடந்தது. சோ இது எல்லாம் இட் பிளேட் அ ரோல். மார்டையர்ஸ் உடைய ரோல், மார்க்கெட் பிளேஸ்ல நடந்த அற்புதங்கள், கான்ஸ்டன்டைனுடைய ரோல், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாம் முக்கிய காரணம் இல்லை. மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தொற்று நோய் போல பரவியது. எப்படின்னா, அவர்கள் தெரிந்தவர்கள் மற்றவர்களிடத்தில், தங்களுடைய நண்பர்களிடத்தில், உறவினரிடத்தில் சொன்னதுனால ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் தொற்று நோயை போல பரவிக்கொண்டே இருந்தது. அதுல வந்து ஒருத்தர் பேர் எழுதியிருப்பாரு, பிளீனி அப்படின்னு. யார் இந்த பிளீனி அப்படின்னா, பிளீனிய தான் வந்து ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி, இவனுக்கு என்னப்பா ரொம்ப வேகமா வளர்றாங்களே, உங்களை போய் ஸ்டடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு பிளீனி தலைமையில ஒரு குழு அனுப்புவாங்க சர்ச்சஸை ஸ்டடி பண்றதுக்கு. பிளீனி போய் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. அந்த ரிப்போர்ட்ல அவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, ஹவு தே லவ்
each other அப்படின்னு எழுதி. இட்ஸ் அமேசிங் டு நோட் ஹவு தே லவ் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் அவர்கள் எவ்வளவாய் நேசிக்கிறார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு எழுதுவார். சோ அதனால ஆதி சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் வந்து யாரு? அப்போஸ்தலர்களா விசுவாசிகளா? விசுவாசிகள். அப்ப இன்னைக்கு சர்ச்சு வளரணும்னா பாஸ்டர்களால வளருமா இல்ல விசுவாசிகளால வளருமா? விசுவாசிகளால வளரும். சத்தம் குறையுதே அலன். உண்மையான சத்தம் குறையதான் செய்யும் ஐயா. விசுவாசிகளால் மட்டும்தான் வளர முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, சபையினுடைய கடைசி அத்தியாயத்தையும் லே பீப்புள், சாதாரண விசுவாசிகள் தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இப்போதைக்கு ஒரு ஒரு பேர்ட்ஸ் ஐவியூ பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருக்கிற காரணங்கள்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஓரளவு பார்த்துருப்பீங்க. ரைட். இப்போ இதுக்கு நீங்க எழுத வேண்டிய ப்ராஜெக்டுக்கு வாங்க, ஃப்ரண்ட் பேஜுக்கு வாங்க. ஃப்ரண்ட்ல இஷ்யூ, இது வந்து இஷ்யூ 2 தானே? இஷ்யூ 2 யூனிட் 1ல இஷ்யூ 2க்கு திருப்புங்க. ஃப்ரண்ட் இதுக்கு வந்துருங்க. அதுல கீழே செயல் திட்டங்கள்னு 3 கேள்வி இருக்கும். இருக்கா? செயல் திட்டங்கள்னு 3 கேள்வி இருக்கும் இந்த யூனிட்டுக்குரியது. தமிழ்ல 16வது பக்கமோ 18வது பக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன். 16வது பக்கத்துல இருக்கிற செயல் திட்டம். ஓகே, செயல் திட்டம் 1 வாசிங்க ஆலன். அப்போஸ்தலர் நடபடிகளில் உள்ள 6 பிரிவுகளுக்கும் ஆதிச்சபை வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்களை எழுதுக. சரி, நீங்க செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட் அதுதான். என்ன அப்படின்னா, செக்ஷன் பை செக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்போஸ்தலர் 1வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் அதை போட்டுட்டு, அதுக்குள்ள நீங்கள் கண்டுபிடித்த காரணங்கள், சபை வளர்ச்சிக்கு கண்டுபிடித்த காரணங்களை ரெஃபரன்ஸோட எழுது. சரிதானா? அத வந்து நீங்க எப்படி சும்மா, அதாவது ஒற்றுமையாக இருந்தார்கள் அப்படின்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. எதை வச்சு நீங்க அதை சொல்றீங்க ஒற்றுமையாக இருந்தார்கள்? அது வந்து எப்படி அது ஒரு கொள்கை அப்படிங்கிறத நீங்க எழுதணும். சரிதானா? சோ இத மாதிரி 6 செக்ஷனுக்கும் நீங்க எழுதணும். மினிமம் ஒரு செக்ஷனுக்கு 3 காரணமாவது கண்டுபிடிங்க. 3 to 5 ஒவ்வொரு செக்ஷனுக்கும். சோ 30 காரணம் உங்களால என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அழகா நீங்க கண்டுபிடிச்சு எழுதலாம். சரி, அந்த மீதி இருக்கிற 2-3 கொஸ்டினை நீங்க எழுதாதீங்க. அதுக்கு பதிலா நான் ஒரு கேள்வி தரேன். 3வது கேள்வியை கொஞ்சம் மாற்றி அமைத்து நான் தரேன். என்ன அப்படின்னா, இந்த மேலே நோட் பண்ணிக்கோங்க, தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள காரணங்களில் இன்றைக்கு உங்களுடைய திருச்சபையில், மேலே நீங்க எடுத்திருக்கிற காரணங்களில் இன்றைக்கு உங்களுடைய திருச்சபையில் நடைமுறைப்படுத்துவதற்கான 3 காரணங்களை எழுதுக. சரிதானா? எந்த ரீசனை வந்து நீங்க இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எந்த கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத 3 கொள்கை அதுல இருந்து நீங்க லிஸ்ட் பண்ணதுல இருந்து எடுத்து உங்க சர்ச், நீங்க போகிற, நீங்க இன்வால்வ் பண்ணி இருக்கிற மினிஸ்ட்ரியில எப்படி இதை இன்வால்வ் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு எழுதுறீங்க. இதுதான் நீங்கள் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட். தெளிவாயிருச்சா? 6 செக்ஷனுக்கும் 3ல இருந்து 5 காரணம் கண்டுபிடிச்சு எழுதணும். அடுத்து அதுல இருந்து 3 காரணத்தை எடுத்து உங்களுடைய சபை, உங்களுடைய ஊழியத்துல நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத எழுதணும். சரிதானா? இதான் நீங்க செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட். ரைட். அடுத்த வாரம் வருகிற பொழுது அடுத்த ஆர்டிகிள் வாசிச்சுட்டு வரணும்.
Heart of Christian Mission, article ABCD, article D, டேவிட் ஹெசல்கிரேவ் எழுதினது. ரொம்ப சிம்பிளான ஆர்டிகிள், மொத்தமே 7 பேஜோ 8 பேஜோ தான் இருக்கும். அதையும் அதுக்குரிய பைபிள் பேசேஜையும் வாசிச்சுட்டு வாங்க. ஏன்னா கிரேட் கமிஷனை பத்தி அடுத்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணார். அடுத்த வாரம் கிரேட் கமிஷன். Any questions on the projects? என்ன செய்யணுங்கிறது தெளிவாயிருச்சா? ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்யா, அந்த விசுவாசிகளால் சபை வளர்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் பாட்டி பற்றி எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதாவது பாட்டி வந்து பாளையங்கோட்டை கத்தீட்ரல் பக்கத்தில், அவங்க வந்து பியூர் ஹிந்து, அவங்க வளர்ந்தது எல்லாமே ஹிந்து. தாத்தா வந்து அந்தளவுக்கு ஃபேமிலிக்கு வந்து காசு கொடுக்க மாட்டார் போல். ஸோ அதனால் அவங்களே வந்து கொஞ்சம் கேட்டில்ஸ் ஃபார்மிங் அது மாதிரி பண்ணி கொஞ்சம் குடும்பத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணது யாருன்னா, அந்த டைமில் உள்ள அந்த கத்தீட்ரல் சர்ச்சில் உள்ள அந்த பிலீவர்ஸ் தான். பிலீவர்ஸ் வந்து அவங்கள ரெகுலராக நல்லா பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி அவங்கள, அதனாலே அவங்க வந்து ரெகுலராக பிள்ளைகள் எல்லாரையுமே ரெகுலராக சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். சண்டே ஆச்சுன்னா அவங்களுக்கு இவ்வளோத்துக்கு அவங்களுக்கு படிப்பறிவு எல்லாம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த பிலீவர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இட் கேன் பி அமேசிங் திங். எக்ஸலண்ட். அடுத்த சண்டே நம்ம முகமுகமாய் பார்க்கிறோம் இல்லையா, கடவுளுக்கு சித்தமானால். ஆமாண்ணே. யாரு கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி சத்தம் கேட்க எனக்கு? நேசகுமார். ஓகே. சோ அடுத்த வாரம் மீட் பண்றதுனால வெள்ளிக்கிழமை மீட் பண்ணணுமா? பண்ணா நல்லதுதான். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ரைட். அப்போ ப்ராஜெக்ட்ல கேள்விகள் அடுத்த வாரம் படிச்சுட்டு வர வேண்டியதுல எது சந்தேகம், கேள்வி? தெளிவா இருக்கீங்களா என்ன செய்யணும்னு? பிறகு அடுத்த வாரம் வந்துட்டு ஐயா எனக்கு அது புரியலையா இது தெரியலையான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கிளியர். ஓகே. இந்த LDRS தயவு செய்து எழுதுங்க. ஆர்டிகிள் வாசிச்சு முடிச்ச உடனே தயவு செய்து LDRS எழுதுங்க. லைஃப் டெவலப்மெண்ட் ரீடிங் சம்மரி. ஓகே. சோ எல்லாம் கிளியரா இருந்தா ஜோமணி முடிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்தீர். அப்போஸ்தல நடபடிகளின் ஆதி சபையிலே சபை வளர்வதற்கான காரணங்கள்